வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இன்றைய காணொலியில பிரித்தானியா தொடர்பிலான செய்திகளை தான் நான் இந்த காணொலியில உங்களோட பகிர போறேன். இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல் வளமையாக இருக்கிற மாதிரி தான் ப்ளீஸ் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. ஏன்னு சொன்னா பெரும்பாலான காணொலிகளை பார்க்க மக்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா காணொலிகளை மேற்கொள்ற எங்களுக்குமே மிக உற்சாகமா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நோட்டிபிகேஷன் பெல்லையுமே அமர்த்தி விடுங்க. அப்பதான் நான் போடுற காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனுடனே வரும். இப்ப நாங்க காணொலிக்குள்ள போவோம். நன்றி. இன்றைக்கு கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய தலைவர் லீடர் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் தன்னுடைய பேஸ்புக் தளத்துல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. எல்லா நாடுகளை விட G7 நாடுகளை விட யூகே தான் பொருளாதாரத்துல வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதாவது இந்த ஆண்டினுடைய முதலாவது கால பகுதியில அடைஞ்சிருக்கிற போஸ்ட்டை வந்து போட்டிருக்கிறாரு. மேலும் அவர் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் 2% பணவீக்கம் 2% டாக்கெட்டை வந்து அடிச்சிருக்கு. அதே மாதிரி பொருளாதாரம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்கிறாரு. இந்த இடத்துல இது கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு ஒரு சாதகமாகவே அமைஞ்சிருக்குது. ஏன்னா மற்ற நாடுகளோட G7 நாடுகளான கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி அந்த மாதிரியான நாடுகளோட ஒப்புடைக்க, ஜப்பான் அப்படியான நாடுகளோட ஒப்புடைக்கல யூகேனுடைய பொருளாதாரம் வந்து 0.7% மற்றவர்களோட ஒப்படைக்க கூடுதலாகவே இருக்குது. அடுத்த செய்தி வந்து லேபர் பார்ட்டியினுடைய டிப்யூட்டி லீடரான அஞ்சலே ரெய்னர் அவ என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, ஏற்கனவே லேபர் பார்ட்டி வந்து தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்கன்னா, தாங்கள் ஆட்சிக்கு வந்தா 1.5 மில்லியன் வீடுகளை வந்து கட்டுவோம்னு சொல்லி, அதாவது 15 லட்சம் வீடுகளை தாங்கள் கட்டுவோம்னு சொல்லி, அதுவுமே வந்து அது சோசியல் ஹோமா தான் பார்க்கப்படும். இதுக்கு மேலதிகமாக அவன் என்ன தகவலை வெளியிட்டு இருக்கிறான்னு சொன்னா, இந்த வீடுகளை யாருக்கு தாங்க கொடுக்க போயிடும்னு சொன்னா, பிரித்தானியாவுக்குள்ள அகதிகளாக வந்த மக்களுக்கு, அதுலேயுமே அந்த அகதி தஞ்சங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அகதி அந்தஸ்து வழங்கப்பட்ட மக்களுக்கு தான் இந்த வீடுகளை தாங்கள் வந்து பகிர்ந்து வழங்க போயிடுமாம். அதுவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லாமல் யூகேல இருக்கிற எல்லா பரோவுமே எல்லா கவுன்சிலுமே இதை வந்து ஈக்குவலா ஃபேரா வந்து பகிர்ந்து கட்ட வேணும். அந்தந்த இடங்கள்ல வந்து அந்த அகதி கோரிக்கையாளர்களுக்கான வீடுகள் வந்து கொடுக்கப்படும் என்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த செய்தி வந்து கார் பார்க் தொடர்பானது. இதுல வந்து என்ன செய்தின்னு சொன்னா, 10 நிமிடம் கிரேஸ் பீரியட் வந்து வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு பிரைவேட் கார் பார்க்ல. அதாவது பொதுவா நாங்க கார் பார்க்ல போய் கார் பார்க் பண்ணா நாங்கள் ஒரு 1 ஹவர் வந்து பே பண்ணி பார்க் பண்ணால் 1 ஹவருக்குள்ளே வந்து நாங்கள் அந்த கார் எடுத்துகிட்டு போயிடணும். சில இடங்களில் வந்து எக்ஸ்ட்ராவாக 15 நிமிஷம் அலோவ் பண்ணிவிடும், சில இடங்களில் 5 நிமிஷம் அலோவ் பண்ணிவிடும். அந்த 1 ஹவர் முடிஞ்சு அதுக்கு பிறகு வர நேரத்தை தான் அந்த கிரேஸ் பீரியட்னு சொல்லினோம். அதை வந்து 10 மினிட்ஸாக இப்போ அலோவ் பண்ணியிருக்கணும். அதாவது இதை யார் அறிவிச்சிருக்கிறேன்னு சொன்னால் பிரிட்டிஷ் பார்க்கிங் அசோசியேஷன், மற்றது இன்டர்நேஷனல் பார்க்கிங் கம்யூனிட்டி. இவங்க 2 பேரும் தான் யூகேல இருக்கிற பிரைவேட் கார் பார்க் கம்பெனிகளை வந்து ரீப்ரசென்ட் பண்ணுகின்ற அசோசியேஷன். அவங்க தான் இந்த தகவலை விட்டுருக்குறாங்க. ஸோ பிரைவேட் கார் பார்க்களில் சில இடங்கள்ல ஆனால் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் லேட் ஆகினாலுமே டிக்கெட்டை கொண்டு வச்சிருவாங்க. ரோட்டுக்கரையில் பார்க் பண்ணி அப்படி நடக்கிறது. சில இடங்களில் ஆட்டோமேட்டிக் கேமரா இருக்கும், 5 நிமிஷம் வெளியில் லேட்டாக வந்தால் கூடவே டிக்கெட் எங்களுக்கு வந்துடும். ஆனால் இப்போ இவை அறிவிச்சிருக்கிறோம் பிரைவேட் கார் பார்க்க பொறுத்த வகையில் எக்ஸ்ட்ராவாக 10 மினிட்ஸ் அளவு பண்ணப்படும் வந்து கிரேஸ் பீரியட்னு சொல்லியிருக்கிறோம். இந்த கார் பார்க் தொடர்பான தகவல் இதுதான். மற்றது இந்த மோர்கேஜ் பேமெண்ட் தொடர்பான ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்குது. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து இதை விட்டுருக்குது. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து இதை வெளியிட்டிருக்கு. இது என்ன மாதிரின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 4 லட்சம் வீட்டு உரிமையாளர்கள் வந்து தங்களுடைய மோர்கேஜ் பேமெண்ட்டை கூடுதலா பே பண்ண வேண்டி இருக்குமா. ஏன்னு சொன்னா, பொதுவா மோஸ்ட் ஆஃப் த இந்த பிக்ஸ்டான மோர்கேஜ் பிளான் எல்லாமே இதோட இந்த வர 2 வருஷத்துல முடிய போதான். வீட்டு உரிமையாளர்கள்ல 3/1 பகுதியான ஆட்கள் வந்து மிக குறைந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தானே இப்போ பே பண்ணி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய அந்த மோர்கேஜ் பிக்ஸ் பிளான் வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துல முடிய போதான். ஏன்னு சொன்னா 2021க்கு பிறகுதான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து அதிகரித்து கொண்டு வந்தது. அதுக்கு முதல் எல்லாமே வந்து 3 வீதத்துக்கு கீழே தான் இருந்தது. 2 வீதம் 1 வீதம் முன்னுக்கு இருந்தது. இப்போ அந்த இடத்துல போய் பிக்ஸ்டு எடுத்தாக்கள் இப்போ அவர்களுக்கு வந்து நியர்லி எனக்கு ஒரு 4 வருஷம் போயிருக்கும். இப்போ 3 வருஷம் போயிட்டு இன்னும் ஒரு 2 வருஷத்துல வந்து அவங்களுக்கான 5 வருஷம் பிளான் கூட முடிய போகுது. சில பேருக்கு 7 வருஷம் இருக்கலாம். அப்போ முடிஞ்சு அப்படி விதைக்கல இப்போ அவங்க வந்து இப்போ இருக்கிற கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் பே பண்ண வேண்டி இருக்குமா. அப்படி பார்க்கல இப்போ உதாரணத்துக்கு 3 வீதம் இன்ட்ரெஸ்ட்ல பே பண்றாக்கள் அவர்களுடைய மோர்கேஜ் பிக்ஸ்ட் பீரியட் வந்து முடிஞ்சோன்னே இப்போ கரண்ட் ரேட்டுக்கு வரும்போது நியர்லி 6% வந்து பே பண்ண வேண்டி இருக்கும். அப்போ அவர்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இப்போ டபுள் ஆகுது.
ஸோ அதனால தான் இந்த சொல்லப்படுது 4 லட்சம் வீட்டு உரிமையாளர்கள் தங்களுடைய மோர்கேஜ் பேமெண்ட்டை எக்ஸ்ட்ராவா ஒரு 50% அளவுல கூடுதலாக பே பண்ண வேண்டி வருமான்னு சொல்லப்படுது. இதனால யாருக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னா வாடகை குடியிருப்பாளர்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. ஏற்கனவே அவர்களுக்கும் அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் ப்ரெஷர் இருக்குது. அதை விட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூட இருக்கிறது. இப்போ இன்னும் ஒரு 2 வருஷத்துல இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கீழே போகாமல் இருந்துச்சுன்னு சொன்னா இன்னுமே வாடகை வந்து எல்லாம் கூட போகுது. இப்போ 1000 ரூபா பே பண்ணி கொண்டிருக்கிறோம்னு சொன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டபுளா பே பண்ணிக்க வீட்டு உரிமையாளர்களும் என்ன செய்வினோம் வாடகையை கூடத்தான் பார்ப்பினோம். அப்போ அவர்களுடைய வாடகையும் இப்போ 1000 ரூபாய் இருக்கிறது 2000 ரூபாய் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு செய்தி வந்து ஹே ஹோம் கோஸ்ட், அதாவது இந்த ஹே ஹோமில் வந்து மக்கள் எய்ச்சானாக்களை வந்து பராமரிக்கிற செலவு இருக்குது. அதுதான் ஹே ஹோம் கோஸ்ட். இப்போ எங்களுடைய ஒரு வயதான ஒரு ஆளை வந்து நாங்கள் ஹே ஹோமில் வச்சு பராமரிக்க வேணும்னு சொன்னால் நிறைய காசுகளை பே பண்ண வேண்டியிருக்கும். இது இப்போ அந்த கோஸ்ட் வந்து இப்போவே நல்லாவே அதிகரிச்சிருக்கு என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலாண்டை பொறுத்த வகையில் ஒரு வயதானவரை கேர் ஹோமில் வச்சு நாங்கள் பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு வீக்குக்கு எவ்வளவு செலவாகுது என்று சொன்னால் வீக்குக்கு வந்து 970 பவுண்டுகள் செலவாகுது. இதே நாங்கள் இயருக்கு பார்த்தோம்னு சொன்னால் 50,440 பவுண்டுகள் வந்து செலவாகும் என்ற கணக்கு வந்திருக்குது. இதையே ஒரு நர்ஸை வச்சு நர்சிங் ஹோமில் வச்சு பார்க்குறதா இருந்தால் நர்ஸை வச்சு ஒரு ஆளை பராமரிக்கிறதா இருந்தால் வீக்குக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து 1196 பவுண்ட் வீக்குக்கு செலவாகுது. இயருக்கு பார்த்தா 62,192 பவுண்ட் செலவாகுமா. ஆனால் இதுக்குரிய சில பேர் வந்து கவுன்சில் வந்து சில பேருக்கு பே பண்ணும், என்ஹெச்எஸ் வந்து சில பேருக்கு பே பண்ணும். இந்த அமௌண்ட்டுக்கு அவர்கள் வந்து பே பண்ணுறதில்லை என்ற இதை விட குறைவாக தான் கவுன்சிலோ என்ஹெச்எஸோ பே பண்ணுதுன்னு சொல்லி அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஹே ஹோம் கோஸ்ட்டுமே வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அதிகரிச்சதை விட அதுக்கு மேலால இந்த ஹே ஹோம் கோஸ்ட் வந்து அதிகரிச்சிருக்கு என்ற செய்தி தான் அந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு செய்தி வந்து லண்டன் ஹட்டி பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டுக்காரர் என்ன செய்திருக்கணும்னு சொன்னா தங்களுடைய வீட்டுக்கு மேல லொஃப்ட்ல 3 அறைகளையும் ஒரு பாத்ரூமையும் கொண்டு கட்டியிருக்கணும் எக்ஸ்ட்ராவா. இது எப்போ கட்டியிருக்கணும்னு சொன்னா 20 வருஷத்துக்கு முதல்ல 1997 அளவில் வந்து இதை கட்டியிருக்கணும். கவுன்சிலின் பெர்மிஷன் எடுக்காமல். பொதுவாக நாங்கள் இங்கே வீடுகளுக்கு வந்து ஆல்டரேஷன் ஏதாவது செய்ய வேணும்னு சொன்னால் கவுன்சிலின் அனுமதி பெற வேணும். ஆனால் இந்த ஃபேமிலி வந்து களவாக கவுன்சிலுக்கு சொல்லாமல் இதை செஞ்சிருக்கணும். இப்போ வந்து இந்த கவுன்சில் வந்து இதை ஃபைன் பண்ணியிருக்குது. ஸோ இதுதான் இன்றைய காணொலியில் பிரித்தானியா தொடர்பிலான செய்திகளை நான் வழங்கியிருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரியோசனமாக இருந்தால் அதை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.